ஸோ 2026 பார்த்தீங்கன்னா கன்னடம் லாங்குவேஜில் ஒரு கிரைம் ட்ராமாவாக எடுக்கப்பட்ட செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் அப்படின்ற திரைப்படத்தை இப்போ அமேசான் பிரைம்ல பார்த்தீங்கன்னா தமிழோட பியூல ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜெனரலா கொண்டு போவாங்க. அதாவது கதையில் வர நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் இருக்கிற ஏரியால தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா மர்மமான கொலைகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அதுலயும் மெயினா கொல்லப்படுற அந்த நபரை பொறுத்த வரைக்கும் கை கால் கழுத்து இது எல்லாமே முள்வேலி கம்பியால இறுக்கமா கட்டப்பட்டு ரத்தம் பாத்தீங்கன்னா சொட்ட அந்த நபர் வந்துட்டு அங்கேயே இறந்து போறாரு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கிரைம் நடந்த சீனுக்கு போயிட்டு பாக்குறாரு. அந்த இடத்துல எந்த ஒரு க்ளூவுமே வந்துட்டு இப்போதைக்கு கிடைக்கல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த கொலைகளை யார் எதுக்காக பண்றாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா அந்த கில்லரை நம்ம ஹீரோ பிடிச்சாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரைம் ஜெனரல்ல கொண்டு போயிருக்காங்க. அதுலயும் மெயினா படத்தோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஒரு பீஜம் ஒண்ணு போடுவாங்க. அதெல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர வைபா இருக்கும். இதுல மெயினா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நடந்த விஷயத்த பிரசன்ட்ல நடக்கிற விஷயத்தோட கனெக்ட் பண்ணி இந்த கேஸை பார்த்தீங்கன்னா லீட் பண்ணி கொண்டு போவாரு. அதெல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவர் தான் உண்மையான கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு முடிப்பாரு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து முடிப்பாங்க. ஸோ அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸ்டோரியா பார்க்கும்போது சரி ஒரு நல்ல கிரைம் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதுல மெயினா அந்த கில்லரோட பேக் ஸ்டோரி பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். அவன் எதுக்காக கில் பண்றான் அப்படின்ற சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே காட்டியிருக்காங்க. ஓவரலா பார்க்கும்போது கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தரமான படமா தான் வந்திருக்கு. பட் இருந்தாலுமே இந்த படத்துல ஒரே நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா ஒரு சில சீன்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடா கொண்டு போறாங்களோ அப்படின்ற ஃபீல் கிரியேட் ஆகுது. கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க.